ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சித்ரா தேவி ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்லை அப்படின்ற விஷயத்த ஐஸ்வர்யாவோட சீமந்தத்துல எல்லாரோட முன்னிலையிலும் சொல்றாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா பழியும் தூக்கி மகா மேல போறாங்க. பத்தின விஷயத்த முந்தைய வீடியோல நம்ம பார்த்திருப்போம். கோபப்பட்ட சித்ரா தேவி தன்னோட மகனை சாதகமா கொண்டு இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும், யாரும் இதுக்கு பதில் பேசக்கூடாதுன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ராஜலட்சுமியும் இவளையும் வீட்டை விட்டு அனுப்பணும்ன்ற முடிவெடுக்கிறாங்க. கோடீஸ்வரி அந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்க குரல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யாவும். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கௌதம் தான். அன்னைக்கு மட்டும் இந்த கௌதம் என்னை ஏமாத்தலாம், அன்னைக்கு தெருவா நடக்க வேண்டிய நிலைமை எனக்கு இருந்திருக்காது. என்னம்மா கதை விட்டீங்க, இங்க கூட்டிட்டு போவா அங்க கூட்டிட்டு போவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன போய் நறுக்குன்னு ஐஸ்வர்யா கௌதம பார்த்து கேட்க எல்லாருமே ரொம்ப அமைதியாக போக கோபப்பட்ட சித்ரா தேவி ஐஸ்வர்யாவை திட்ட, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா சித்ரா தேவி அடக்க இந்த குடும்பத்துல உள்ளவங்கள அனைவரையும் பார்த்த ஐஸ்வர்யா இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு துரத்துனது, இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நான் ஒன்றும் மகா இல்லை ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குரல்ல எல்லாரையும் பார்த்து கத்தி சொல்ல, எல்லாரும் பிரமிப்பை பார்க்க இதுக்கு மேலேயும் வீட்டை விட்டு நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த குடும்பத்தை கோர்ட்ல இருப்பேன் அப்படின்னு சொன்னது கேட்டு எல்லாருமே வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. மகா தம் பக்கம் இருக்க நியாயத்தை என்னதான் எடுத்து சொல்லி புரிய வச்சாலும் யாரும் புரிஞ்சுக்காத நிலைமையில தான் அந்த குடும்பத்துல இருக்காங்க. இவரோட இந்த பேச்சை கேட்ட தாத்தா பாட்டி ஒரு பக்கம் அமைதியா போக, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவளோட பேச்சை கேட்டு அமைதியா போயிடுறாங்க. நமக்கு வந்த ஐஸ்வர்யா பலான்ல கண்ணத்தை காட்டி மகா அறைய, எப்படிக்கா உனக்கு மனசாட்சின்றதே இல்லையே, எல்லா பழியும் தூக்கி எம்எல்ஏ போடுற அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு ஐஸ்வர்யா பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யா ஒரு சில காரணத்தை சொல்லும், அதையும் தாண்டி கோபப்பட்ட மகா சொன்ன, இந்த குடும்பத்தை பார்த்து இவ்வளோ பேச்சு பேசி இந்த குடும்பத்தை கோர்ட்ல இழுக்க போறீங்க, அவ்வளோ தைரியமாக்கா உனக்கு, எத்தனை தடவை நான் சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்த சொல்லு, அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லியிருப்பேன், எல்லாரும் முன்னாடியும் அம்மா எவ்வளோ தலை குனிச்சு போய் நின்னாங்க, நீ பாத்தியாக்கா, எப்படி திருந்த போற, இதுக்கப்புறமும் ஏதாவது பிரச்சனையில என்னை இழுத்தன்னு வச்சுக்க, நானா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஐஸ்வர்யா பார்த்து கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வந்த மகாவை பார்த்த சூர்யா கடும் கோபத்துல பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கூட பொய் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க, அதையும் மீறி இவ பொய்லாம் பேச மாட்டாங்க, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுனா இன்னைக்கு தான் உன்னோட சுயரூபமே எனக்கு தெரியுது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்து தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்க, எல்லாத்தையும் சுட்டி காட்டி இது வரைக்கும் நீ தப்பாக தான் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகா மேலே பழிய தூக்கி போட, என்ன தப்புமே பண்ணலைங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மகா நியாயப்படுத்த, இவ்வளோ தப்பு பண்ணிட்டு திரும்பவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் திரும்பவும் பொய் தானே சொல்கிற, நீ பொய்யிலே பிறந்தவளா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, அதை நிறுத்துங்க, ஏன் உங்களுக்கு பொய் பேச தெரியாதா, தாத்தாவுக்காக என் கூட அன்பை பழகிற மாதிரி உங்களால் நடிக்க தெரியாதா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க, தாத்தாவுக்காக இவ்வளோ நாள் என் மேலே அன்பாக இருக்கா மாதிரி நடிச்சிங்களா, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் கேள்வி கேட்க, சூர்யா என்னத்தான் அமைதியாக இருந்தாலும் கடைசியாக திரும்ப கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் உண்மைதான், இப்போ என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்க, இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்குங்க இந்த வீட்டில இருந்து, எதுக்காக, இந்த தாலிக்காக தானே, ஒரு விஷயமா நான் பொறுத்து தான் போயிருக்கேன், எல்லாமே நான் அமைதியாக தான் இருந்திருக்கேன். சொல்கிறேங்க, அந்த உண்மை எனக்கு எப்படி தெரியும்னா, அக்கா தாலி கட்டுறதுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி தான் அந்த உண்மை எனக்கு தெரிய வரும், நான் கீழே இறங்கி உண்மையை சொல்லணும்னு தான் ஓடி வந்தேன், அதுக்குள்ளே மணமேடையில் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுது, அதுக்கப்புறமும் நான் வார்ன் பண்ணேன், அப்புறமும் நீ இந்த உண்மை யார்கிட்ட நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நான் மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்ஸோட மகா சொல்ல, நேரம் அமைதியாக கேட்டுட்டு இருந்த சூர்யா திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, நல்லா நடிக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சூர்யா மகாவை ஏற்றுக்கிறாங்களா, 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்களா, இது எல்லாமே டிவிக்கு முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.